ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இவங்களோட க்ளோசிங் பொசிஷன் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஜூன் 2க்கானது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி பார்ப்போம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏறி இருக்காங்கன்னா 0.43% ஏறி இருக்காங்க. 100 பாயிண்ட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 23,229. ஓகேங்களா. ஸோ க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 23,483. ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஏறி இருக்காங்க. ஸோ ஹை வந்து பார்த்தீங்க, ஹைனா எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க தான் ஹை. ஓகே, ஸோ இதோட ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,556. லோ ஆக்சுவலி என்னென்னா லோவும் ஓப்பனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஸோ இதோட லோவும் ஓப்பனும் சேம் தான். ஸோ எப்படி சொல்லுவாங்க, லோனா எல், ஓப்பன்னா ஓ. ஸோ எல் ஈக்குவல் டு ஓ. ஸோ லோவும் ஓப்பனும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 0.43% வந்து மேலே ஏறி இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா -0.70. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ரெக்கவரி போயிருக்கு. ஸோ வந்து இது மேலே போகுமா இல்லை கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஸோ இது வந்து இது ரியாக்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. லெட்ஸ் சி. ஸோ பார்த்தா தான் தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.13% தான் ஏறி இருக்காங்க. பெருசாக எதுவும் பேங்க் நிஃப்டி ஏறல. பேங்க்கோட ஸ்டாக்ஸ் வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 0.13 கொஞ்சமாக தான் ஏறியிருக்காங்க. ஒரு 71 பாயிண்ட்டு. ஸோ 71 பாயிண்ட்லாம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கொடுக்காது. ஸோ 0.13%. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சென்செக்ஸ். ஸோ இவங்க எவ்வளோ ஏறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 0.52% ஏறி இருக்காங்க. ஸோ நிஃப்டி 50 விட இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 382 பாயிண்ட்டு மேலே ஏறியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்ஐடிஏ இருக்காங்களா. ஸோ அவங்களோட ஆப்ஷன் டேட்டா எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கேஷ் மார்க்கெட். ஸோ ஓகே, கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐ எவ்வளோ பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 16,956 கோடி பை பண்ணியிருக்காங்க. இதே வந்து கேஷ் மார்க்கெட்டில் எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, இப்போ பை பண்ணியிருக்கிறத பார்த்தோம் 16,956 கோடி பை பண்ணியிருக்காங்க. விற்றது வந்து பார்த்திங்கன்னா 25,319 கோடி வந்து விற்றுருக்காங்க. ஸோ விற்றது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுடைய நெட் கேஷ் ஃப்ளோ வந்துச்சா போச்சான்னு சொல்லி பார்த்தோம்னா -8,363 கோடி வந்து ஓவராலாக விற்று வச்சுருக்காங்க இவங்க. ஸோ இப்போ வாங்கினதையும் விற்றதையும் பார்த்திங்கன்னா விற்றது அதிகமாக இருக்குது. ஸோ -8,363 கோடி விற்றுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கேஷ் மார்க்கெட்னா ஈக்விட்டி மார்க்கெட்டு. ஓகேங்களா. ஸோ டிஐ வந்து பார்த்திங்கன்னா 22,509 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. இதே டிஐ செல் பண்ணது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12,919 கோடி. ஸோ இவங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம்னா ஓவராலாக மார்க்கெட்டுக்குள்ளே காசு தான் வந்திருக்கு. ஸோ 9,589 கோடி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. யார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஐஐ. இதில் எஃப்ஐ வந்து 8,000 கோடி வந்து விற்று வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே பாசிட்டிவாக இருக்குது எஃப்ஐ டிஐ கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இப்போது ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. எஃப்ஐஐ ஸோ ஜூன் 2 அவங்க வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து பார்த்திங்கன்னா விற்று வச்சுருக்காங்க 26,096. அந்த கால் வந்து அந்த ஓஐ வந்து அவ்வளோ வந்து விற்று வச்சுருக்காங்க அவங்களுடைய அந்த குவான்டிட்டி. இதே புட்டு வந்து 1056 வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜூன் 2 ஓகேங்களா அன்றைக்கி அவங்களோட பர்ஸ்பெக்டிவ், அதாவது நெக்ஸ்ட் டேவுக்கான பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரிஷாக இருக்கும் அப்படின்றது எஃப்ஐயோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இன்னும் இந்த சார்ட்லாம் நிறையா கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம். ஓவரால் சம்மரி. ஓகே, ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வியூ வந்து ஜூன் 2 அன்றைக்கி
பியரிஷாக இருக்கும், மீடியம் பியரிஷ், அதாவது எண்ட் ஆஃப் த டே டேட்டா இது. ஸோ அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிடிக்ஷன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி June 2 அப்படின்னா இப்போ June 3க்கான ப்ரிடிக்ஷன் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி வந்து பியரிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வியூவு, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் புல்லிஷாக இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு வியூ. ஸோ எஃப்ஐ வந்து நிஃப்டி வந்து கீழே வரும், பேங்க் நிஃப்டி மேலே போகும் அப்படின்னு இவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க. டிஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டிஏஎஃப்ஐ ஓகே. ஸோ டிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு வியூவும் இல்லை. ஸோ நம்மளுடைய டேட்டா பிரகாரம் எதுவும் இங்கே கிடைக்கல. ஸோ எஃப்ஐஐ, ப்ரோ ட்ரேடர், கிளைண்ட் இவங்களது மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ ப்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டிசிசிவ், அவங்களால எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து ராங்கான ஒரு வியூ தான் இருக்கும். ஸோ நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது எஃப்ஐஐ, ப்ரோ இவங்களுடைய டேட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எஃப்ஐஐ ஹிஸ்டரி பார்ப்போம். ஸோ எஃப்ஐஐ ஹிஸ்டரியில் இவங்க ஆப்ஷன் ஃபியூச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ June 2 இங்கே பார்த்தீங்கன்னா June 2 0.43% நிஃப்டி ஏறி இருக்குது. எஃப்ஐஐ கால் ஓஏ சேஞ்ச், இந்த ஓஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,000 வந்து காலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விற்று வச்சுருக்காங்க. காலை விற்றா என்ன பண்ணோம், மார்க்கெட் கீழே போகும் தானே அர்த்தம். சரிங்களா? அதே போல் எஃப்ஐஐ புட்டு ஓஏ சேஞ்சு, ஓஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா அந்த புட் ஆப்ஷன் வந்து மேலே போகும். இதே அவங்க கால் ஆப்ஷன் விற்று வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட் கீழே போச்சுன்னா ரெண்டுத்துலேயுமே லாபம். வந்து இப்போ கால் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னா அது மார்க்கெட்டு கீழே வர அதோட வேல்யூ குறையும். அதே போல் புட் ஆப்ஷன் வந்து வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதோட வேல்யூ மேலே போகும். ஸோ எஃப்ஐயோட வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா June 3 அவங்களோட வியூ வந்து மார்க்கெட் வந்து கீழே போகுன்றது தான் அவங்களோட வியூ. ஸோ மார்க்கெட்டே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய அப்டேட்டை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக அப்புறமேட்டு இண்டெக்ஸ் ஃபியூச்சருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, பை செல் அமௌண்ட் ஓஏ சேஞ்ச். ஓகே. ஸோ இதுவுமே வந்து மார்க்கெட்டை வந்து ஓஏ சேஞ்ச் வந்து விற்று தான் வச்சுருக்காங்க. ஸோ பெருசாக பை எதுவும் பண்ணலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்லேயுமே அவங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்னால் தெரியல, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸோ அதுலேயுமே வந்து அவங்க வந்து பியரிஷாக தான் இருக்காங்க. அவங்களோட வியூ வந்து பியரிஷாக இருக்குது. ஸோ எஃப்ஐஐ யோட கேஷ் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 8,000 கோடி அவங்க விற்று தானே வச்சுருந்தாங்க. விற்றது வாங்கினது கம்பேர் பண்ணோம்னா -8,363 கோடி. இதே டிஏ வந்து 9,583 கோடி வந்து வாங்கியிருக்காங்க ஓவராலாக, விற்றது வாங்கினது போக. ஸோ ஓவராலாக மார்க்கெட்டில் ஒரு 1000 கோடி உள்ளே வந்திருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த டேட்டா தான் இது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து ஒரு வியூ எடுத்திருக்காங்க. என்ன வியூனா, மார்க்கெட்டை வந்து கீழே போகுன்ற ஒரு வியூ எடுத்திருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எஃப்ஐஐ கூட அவங்களுமே ஒரு ராங்கான ஒரு வியூ இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து நேற்று 43%, 0.43% வந்து மேலே போயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட மார்க்கெட்டு இப்போ வந்து எஃப்ஐஐ வந்து கீழே போகுன்ற ஒரு வியூ எடுத்திருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்ப்போம் அது கீழே போயிருக்கா இல்லை மேலே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 43% வந்ததில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஐ வந்து நிறையா வாங்கியிருக்காங்க. டிஐனா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன், ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அந்த எல்ஐசி அந்த மாதிரிலாம் நிறையா இருக்காங்கல்ல. ஸோ அவங்களாம் வந்து வாங்கியிருக்காங்க மதியத்துக்கு மேலே. ஸோ நம்மளுடைய அந்த தம்ப்நெயிலில் பார்த்தாலே தெரியும். ஸோ மார்க்கெட் ரெக்கவரி வந்து பார்த்திங்கன்னா டிஏவோட இன்ஃப்ளோ, ஸோ ரீட்டைல் பீப்புள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களாம் வந்து காசை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ தானே மந்த் பிறந்திருக்கு. ஸோ மந்த்லினா June 1, June 2, June 3 எல்லாேருக்கும் சம்பளம் வந்திருக்கும். ஸோ எஸ்ஐபி போட்டவங்க எஸ்ஐபி டெபிட் ஆகிருக்கும். சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்குள்ளே மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே காசு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதே போல் ஐடி செக்டரும் கொஞ்சம் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ நாளை மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஃப்ஐயோட வியூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஸோ பார்த்தா தான் தெரியும். ஸோ 4 நாளுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு, கொஞ்சம் தான் போயிருக்கு, பெருசாக போகல. ஸோ நிஃப்டி வந்து 0.43, அப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து 0.13 தான், பெரிய லெவலில் போகல. சரிங்களா?
ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட அப்டேட்டு, இப்போதைக்கு அப்டேட்டு. ஸோ நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ யா, நன்றி, தேங்க்யூ, பை பாய், நாளைக்கு பார்க்கலாம்.